கூகுளுக்குள்ள பல ஹிடனான விஷயங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதுவும் கூகுள் சர்ச்ல பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான ஈஸ்டர் எக்ஸ் இருக்கு. ஸோ ஒரு 10 ஹிடனான ஈஸ்டர் எக்ஸ் பத்தி இந்த வீடியோல ஃபுல் ஃபிளெட்ஜா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ராப்ளெக்ஸ். ஸோ இந்த ராப்ளெக்ஸ்ங்கிறது ஒரு ஸ்டிக்கர் பேஸ்க்கான தீம் தான். ஸோ ஜஸ்ட் ஸ்க்ரோல் இன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா, இங்க ஒரு சின்ன ஃபேஸ் இமோஜி வரும். அதை டேப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும்னு சொல்லலாம். அந்த ஸ்டிக்கரை டேப் பண்ண பார்த்தீங்கன்னா, நியூவான ஸ்டிக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகும். ஒரு ஸ்டிக்கர் மேல இன்னொரு ஸ்டிக்கரையும் நீங்க வந்து பிளேஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கூடவே அந்த ஸ்டிக்கருக்கு தகுந்த மாதிரியான சவுண்ட்ஸ் ஒவ்வொன்றும் கிரியேட் ஆகும். தீம் செட்டுக்கு தகுந்த மாதிரி. ஸோ பார்க்கவே அவ்வளோ சூப்பராக ஆகும்னு சொல்லலாம். ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா தாராளமாக இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. எல்லா இடங்களையும் ஸ்க்ரீன்ஸில் வந்து நீங்கள் பிளேஸ் பண்ண முடியும். பிடிக்கல அப்படின்னா அங்கே இருக்க கிராஸ் சிம்பிளை வந்து ஒன்ஸ் டேப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எல்லாமே மறைஞ்சிரும்னு சொல்லலாம். ஆனால் பார்க்கறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டாவதாக பார்க்க போகிறது ஃபுட் லவர்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு தோணுது. ரெண்டாவதாக பார்க்க போகிறது பேட்ஜூட்னு சொல்லுவாங்க. ஸோ பேட்ஜூட்டுங்கிறது வேறு எதுவுமே இல்லைங்க. பிரெட்டை தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சில் பேட்ஜூட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வகையான பேட்ஜூட்டை பிரெட்டை பார்த்தீங்கன்னா தயார் பண்ணுறதுக்கு எப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்குது அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக தான் இந்த ஈஸ்டர் எக் கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்க இமோஜியை டேப் பண்ணீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு ஒரு வெப்சைட்டுக்கு எடுத்துகிட்டு போகும். அந்த வெப்சைட்டில் இது போல் ஸ்டைலிஷான டேஸ்டியான பிரெட்ஸை வந்து நீங்கள் மேக் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் தேவை, இதோட வரலாறு என்ன, எல்லாத்த பற்றியும் கொடுத்துருப்பாங்க. எனக்கு இதில் ரொம்பவே பிடிச்சது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு சைக்கிளிங் கேம் மாதிரி இருக்கும். இந்த பிரெட் ஸ்டிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். கூடவே இந்த பிரெட் ஸ்டிக்ஸோட என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் சேர்த்தா உங்களுக்கு என்னென்ன வகையான இன்க்ரீடியன்ட் டிஷ்ஷு இதெல்லாமே மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. கூடவே உங்களுக்கு சென்டரில் ஏகப்பட்ட ஆப்ஸ்டிகல்ஸும் வரும். அந்த ஆப்ஸ்டிகல்ஸை கடந்து போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வகையான கேம் வந்து உருவாக்கியிருப்பாங்கன்னு சொல்ல முடியும். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரேஸ் வந்து செம இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு சொல்லலாம். குறுக்க பார்த்தீங்கன்னா அதுக்கான இன்க்ரீடியன்ஸு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நாய் பூனை இதெல்லாமே குறுக்க வரும். அதுங்க எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா பிரெட்டை தூக்கிட்டு போயிடும். ஸோ அதுங்கள்ட்டலாம் காப்பாற்றி பத்திரமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டெஸ்டினேஷன் பாயிண்ட் வந்து ரீச் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க. பார்க்க நல்லாயிருக்கும். நான் இந்த கேமை ப்ளே பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வகையான விஷயங்கள் எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு தோணுது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாச்சு இது போல் கேம்ஸ் விளாண்டு. ஆனால் ஃபன்னாக இருக்குது. இந்த தீம் செட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் கேசலுக்குள்ளே போகிற மாதிரி தான் வந்து மாற்றிருப்பாங்க. நல்லா இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா பிரெட்டை வந்து தயார் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம், அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கும், என்ன சைஸில் இருந்தால் அது நல்ல டேஸ்ட்டில் இருக்கும், எப்படியெல்லாம் அதை வந்து மேக் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு ஃபுட் லவராக, நீங்கள் ஒரு குக்கிங் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இதை வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். ஆல்சோ இதுக்கான என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்லையும் பார்த்தீங்கன்னா இது எந்த வகையிலையும் வந்து சோட போகாதுன்னு சொல்லலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு நீண்ட நெடிய ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த நீண்ட நெடிய ஹிஸ்ட்ரியை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். மூணாவதாக 3Dயிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸ்டர் எக் இருக்கும். நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. 3D ஈஸ்டர் எக்னு சர்ச் பண்ணுங்கள். இங்கே வந்து சர்ச் ரிசல்ட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் கொடுப்பாங்க. நீங்கள் டாப்பில் டேப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களோட ஈஸ்டர் எக்கான கூகுளுக்கான வெப்சைட்குள்ளே எடுத்துகிட்டு போகும். அங்கே இந்த லோகோ டேப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அது ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் பார்க்கறதுக்கு இந்த ஸ்பின்னிங் ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. இந்த ஹிடன் ஈஸ்டர் எக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில பேட்டர்ன்ஸும் வச்சிருப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நாலாவதா பார்க்க போகிறது ப்ளூயி தான். ப்ளூயி நீங்கள் சர்ச் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு வகையான இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஃபிளாஷ் ஆக ஆரம்பிக்கும். ப்ளூயி பற்றி எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு வகையான அனிமேஷன் சீரீஸ் தான். ஸோ நல்லா இருக்கும். இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ டான்ஸ் மோட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டாப்லேயே வந்து கிளிச் ஆகும். ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு வகையான ஹிடனான ஈஸ்டர் எக். ட்ரை பண்ணி பாருங்க. ப்ளூயின்னு சர்ச் பண்ணோன்னே டாப்ல வந்து ஃபிளாஷ் ஆகும். அடுத்து அஞ்சாவதா பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பாய்ட்ஸ் தான். ஸோ பாய்ட்ஸ் அப்படிங்கிறது வேறு எதுவுமே இல்லைங்க. மீன்கள் கூட்டமாக நகரும் பார்த்தீங்களா? அந்த கூட்டமாக நகரும் போது ஒரு பேட்டர்னில் நகரும். எப்பேற்பட்ட எதிரி வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்காக இந்த மாதிரியான டெக்னிக் வந்து யூஸ் பண்ணும். இது வந்து ஆர்டிஃபிஷியலாகவும் கிரியேட் பண்ணுறாங்க இப்போலாம். அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவே பார்த்தீங்கன்னா இங்கே பாய்ட்ஸோட சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை டேப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்ச் ரிசல்ட் இருக்கோ அந்த வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மீன் கூட்டமாட்டம் மாறிடும். அது ஒரு பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். டேப் பண்ண எல்லா வகையான லெட்டர் ஃபார்மேட்டும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிடும்னு சொல்லலாம். இது எந்த இடத்துல வச்சு நீங்கள் டேப் பண்ணுறீங்களோ அதை பொறுத்த மாதிரி இதோட சைஸ் வேரியன்ட் மாறும். அதாவது ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா லோயஸ்டான லெட்டர்ஸ் தான் இருக்கும். கொஞ்சம் பேக்கில் போக பார்த்தீங்கன்னா அதிகமான சர்ச் ரிசல்ட்டோட நேம்ஸ் வரும். ஸோ அது எல்லாமே போகும். இதை வந்து அகெயின் டேப் பண்ணும்போது அந்தந்த இடங்களில் போய் வந்துடும் சொல்லலாம். ஸோ வரும் போகும் கோடிங் மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சர்ஃப் பண்ணிட்டு போயிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா அதே இடங்களில் வந்துடும். பார்க்க அவ்வளோ நல்லா இருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து ஆறாவதாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நார்தர்ன் லைட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நார்த் போலில் ஒரு லைட் வந்து கிரியேட் ஆகும். நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. நார்த் போலில் இருக்க ஐஸில் இருந்து கரெக்டாக வந்து வெளிச்சம் பண்ணும்போது இது ஒரு வகையான லைட்டை வந்து கிரியேட் பண்ணும். அந்த லைட் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா இன்டிமேட் பண்ணுற விதமாக இங்கே ஒரு ஹிடனான ஈஸ்டர் எக் வச்சிருக்காங்க. ஸோ நார்தர்ன் லைட் நீங்கள் சர்ச் பண்ணி கீழே வர்ற அந்த இமேஜை வந்து டேப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நார்தர்ன் லைட் இருக்கும் இல்லையா, அந்த ஷேட் பார்த்தீங்கன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அதை டேப் பண்ண உங்களுக்கு ஸ்டார்ஸோட விக்லிங் இருக்கும் இல்லையா, ஸ்டார்ஸோட ஷவர் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த நார்தர்ன் லைட்ஸை வந்து டேப் பண்ணிட்டு ஒரு வகையான கலர் வந்து கிரியேட் பண்ணும் இல்லையா, அதை உங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க.
சூப்பரான ஈஸ்டர் எக். எனக்கு இந்த வீடியோல ரொம்ப 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 பிடிச்சி போன ஈஸ்டர் எக். ட்ரை பண்ணி பாருங்க. 7வதா பார்க்க போறது பேடிங்டன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. இதை பத்தி ஆல்ரெடி வீடியோல மேக் பண்ணியிருப்போம். இருந்தாலும் என்னோட ஃபேவரட்டான லிஸ்ட்ல இது இருக்குன்னு சொல்லலாம். பேடிங்டனோட மூவி பத்தி நிறைய பேருக்கு தெரியும். பார்க்காதவங்க பாருங்க, நல்லாவே இருக்கும், காமெடியான மூவி. இதுல வந்து ஒரு பியர் வரும். இந்த பியருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹனி சாண்ட்விச் ரொம்பவே பிடிக்கும். அதை செலிப்ரேட் பண்ற விதமா, அதை இன்டிமேட் பண்றதுக்காகவே பார்த்தீங்கன்னா இங்க அந்த ஹனி சாண்ட்விச்சோட ஆப்ஷன் டேப் பண்ணி ஐகானை வந்து கொடுத்துருப்பாங்க. இங்க டேப் பண்ண ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஹனி சாண்ட்விச் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விக்லிங் ஆகும். ஸ்க்ரீன் முழுக்க நிறைஞ்சிருக்கும்னு சொல்லலாம். பார்க்க நல்லா இருக்கும், க்யூட்டாக இருக்கும். அது எல்லாமே ஃப்ளையிங்கான ஒரு வகையான ஹனி டோன் மாதிரி வந்து வந்துட்டு போகும். கூட பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீன்லேயும் அங்கங்கே ஹனி வந்து ஃபுல்லாக இருக்கும். பார்க்க நல்லா இருக்கும். தேவைப்படுங்க கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்மார்க் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக போயிடும் சொல்லலாம். ஆனால் இந்த மூவி வந்து முழுக்க பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வகையான தீம்ஸ் இருந்து கொடுத்துருப்பாங்க. 8வதா பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான் 67 நீங்கள் சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட சர்ச் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷேக் ஆக ஆரம்பிக்கும். பார்க்க நல்லா இருக்கும். இந்த 67 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மத்தியில் இப்போ கொஞ்சம் ஃபேமஸாக போயிட்டு இருந்தது. அப்பயுமே ஃபேமஸாக இருந்தது தான். இது ஓல்டு மீம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஓல்டு மீம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஷேக் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. 67ன்னு சர்ச் பண்ணுங்கள். இருந்தாலுமே ஃபன்னாக ஃபேண்டஸியாக இருக்கும். ஒன்ஸ் ஷேக் ஆகிட்டு நின்றும். ரெஃப்ரெஷ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷேக்கிங் அகைன் வந்து வரும். ஸோ சர்ச் ரிசல்ட்டில் கொஞ்சம் கீழே போயிட்டு அகைன் ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா மற்ற விஷயங்களும் ஷேக் ஆகும்போது பார்க்கலாம். ஸோ ஃபன்னாக நல்லா இருக்கும். 9வதா ஹாலோ நைட் சில்க் சாங் அப்படிங்கிற இந்த வகையான கேம் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி பாருங்கள். இது ஒரு வகையான கேம் தான். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்டஸ்டான ஸ்வாடை பார்த்தீங்கன்னா அந்த வகையான கேரக்டர் வந்து கேரி பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. எப்பேற்பட்ட விஷயங்களையும் அவர் வந்து வெட்டிடுவார், அதை வந்து ஸ்லைஸ் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே இங்கே ஒரு பாப்அப்கான ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. இதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அந்த வகையான கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த வகையான சர்ச் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லாஷ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது வந்து டார்க் தீமில் உங்களுக்கு மோஸ்ட்லி தெரியாது. அது ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஒயிட் தீமுக்கு சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது தெரியறது ரொம்பவே உங்களுக்கு வந்து ஹைலைட்டடாக புரிய ஆரம்பிக்கும். ஸ்லைஸ் பண்ணுது, ஒவ்வொரு வகையான ஸ்லைடையும் பார்த்தீங்கன்னா அது வந்து கட் பண்ணுது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். பார்க்க நல்லா இருக்கும். ஸோ இது வந்து டார்க் தீமில் பார்க்குறத விட ஒயிட் தீமில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். அந்த ஸ்லைஸ் வந்து ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டாக வந்து ட்ராக் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. இது டாப் கடைசியிலேருந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் வரைக்கும் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து காமிப்பாங்க. ஸோ டேப் பண்ண ஒவ்வொன்றா காணாமல் போயிட்டு இருக்கும். அகைன் வந்து எக்ஸ்மார்க் கொடுக்கும்போது திரும்பவும் எல்லா சர்ச் ரிசல்ட்டும் பழையபடி வந்துடும். பார்க்க நல்லா இருக்கும். கேம் தீமிங்குள்ளே இது வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. நல்லாவே இருக்கும். இந்த கேம் லவர்ஸ் எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை பேர் இந்த கேம் வந்து ப்ளே பண்ணிங்க? நான் ஒரு டைம் ப்ளே பண்ணியிருக்க மாதிரி ஞாபகம். என்னோட ஃப்ரெண்டோட வீட்டில் நினைக்கிறேன். அதுக்கடுத்து 10வதா பார்க்க போகிறது பை அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். பைன்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா பையோட சிம்பிள் வரும். அந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ஃப்ளிக்கரிங்கில் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மினுமினுக்கும்னு சொல்லலாம். அதை டேப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பையோட வேல்யூ கிடைக்க ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட்டரில் அது வந்து டயல் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்க்க நல்லா இருக்கும்னு சொல்லலாம். கால்குலேட்டர் தீம் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி அதில் பையோட சிம்பிள் விழுந்து அதை டேப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா பையோட வேல்யூ இருக்கும் இல்லையா, அந்த வேல்யூ உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. இது ஒரு வகையான ப்ளே பட்டனுக்கான ஆப்ஷன் மாதிரி தான் இருக்கும். அதாவது 3.14 அப்படிங்கிற அந்த பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்ளை ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நல்லா இருக்கும். இது போல் சில கால்குலேட்டருக்கான சர்ச் ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதில் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சது, ஹைலைட் ஆனது. ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா வகையான ஹிடனான ஈஸ்டர் எக்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ நியூவஸ்ட்டாக வந்தது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். இது மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஈஸ்டர் எக்ஸ்க்கான வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். முடிஞ்சால் ப்ளே பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஆல்சோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா கூகுளோட விஷயங்களில் நீங்கள் கற்றுக்கணும். அதுக்காக தான் நம்ம சேனல் இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல மாற்றம் இதாக நடக்கட்டும்.